நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வருஷத்துல 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம். இந்த ஆவணி மாசத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, நல்லா பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லியும் 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போலத்தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம், தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது, ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்டா ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்ல, மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு, நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும். இது இன்னொன்னு கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க, அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்போ இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாதம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாம வெளியில வந்து பொங்கிடுறாங்க. அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு, கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன், காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும்.
முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்பொழுதும் போல ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான். சார், இப்போதைக்கு துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களை யாரும் டச்சே பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான். நீங்க கடனை அடைப்பது சிறப்பு. கிடுகிடுன்னு உங்களுக்கு என்னெல்லாம் சின்ன சின்ன கடன்கள் இருக்குதோ அந்த கடன்லாம் அடைச்சிருங்க. ஏன்னா சாமி கொடுக்கக்கூடிய நேரம், நிம்மதி தான் முக்கியம். ஆனா துலாம் ராசி என்பர்களே, அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது. நான் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், நம்முடைய துலாம் ராசியில முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் பிரிஞ்சு தனியா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் ஆக போகுது, 8 வருஷம் ஆகுது. நிறைய முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க, வின் பண்ண முடியல. கடைசியில் அவங்க ஜாதகம் நம்ம கிட்ட வருது, ஒரு தொடர்பு ஏற்படுது. அப்புறம் ஒரு மீட்டிங் வைக்கிறோம், அப்பாயின்மெண்ட் நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவங்க ஊரில் நேரில் போயிட்டு சந்திக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் சந்திக்காமல் வெளி மாநிலங்களில் வெளியில் போயிட்டு நார்த்து சைடில் அவங்கள மீட் பண்ணுறோம். உயர்ந்த இன்னொரு அரசியல் தலைவர்களோடு அவர் மட்டும் உரிய நேரத்தில் ஒரு அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டு இருப்பாரே, ஆனால் அவர் என்னைக்கோ ஜெயிச்சிருக்கலாம். அப்ப இந்த துலாம் ராசிக்குன்னா சுக்கிரனுடைய வீடு, சுகபோகம், சுகாதிபதி. 10 பேர் நம்மளை சுற்றி உட்காந்து நம்மளை ஒரு உயர்வா பேசின உடனே, பெருமையா பேசின உடனே இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடறோம். இல்லை. அப்போ துலாம் ராசி என்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லதை செய்யறாரு. அந்த நன்மை செய்யறதால சொக்கி போய் உட்காந்துடாதீங்க. இதே போல அடுத்தடுத்து இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இன்னும் ஒரு 3-4 அடுத்த ஒரு 3-4 மாசத்துக்கு உங்களுக்கு ராஜயோகம் தான். அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், ஒரு குருவா இருந்து உங்களுக்கு வழி காமிக்கிறேன். இந்த 4-5 மாசம் ஒரு வருமானம் வருது இல்லையா, இதை நீங்க சிறு சிறு கடன்கள் இருக்குமே, ஆனால் அந்த கடன்லாம் அடைச்சிருங்க. அப்ப கடனை அடைச்சிருங்கன்னா என்ன அர்த்தம்? நல்ல வருமானம் வரக்கூடிய மாதம். அப்ப வேலைகள்லாம் எப்படி சாமி இருக்கும்? கேட்கவே வேணாங்க, வேலையெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு வேலை கிடைக்குமா சாமி? நான் துலாம் ராசி தான். வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமானா 2 வகையில் இருக்கு. ஒன்று அடிமை தொழில், பிரைவேட் ஜாப்பு, கவர்மெண்ட் ஜாப்பு, இதுக்காக ட்ரை பண்றது. எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு, நான் வேலையில இருந்தேன், எனக்கு இப்பதான் எனக்கு வேலை போச்சு. சரி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனக்கு 40 வயசாது, 45 வயசாது, 48 வயசாது. இப்போ 46 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் என்னை கேட்காம வேலையை விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு செய்யணும். சாமி, நான் வேலையை விடலாமா? வேலை தேடலாமா? ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஜம்பிங் பண்ணலாமா? அப்போ வேலையை அவசரப்பட்டு விடக்கூடாது. அப்படி சப்போஸ் கால நேரம், கிரகம் நீங்க சொல்றது கரெக்டு சாமி, ஆனா எனக்கு நடந்து போச்சு, எனக்கு வேலை போயிடுத்து அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, வேலை உருவாகும், வேலைகள் கிடைக்கும். உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வுகள் இருக்கும். அதே போலதான் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கனிம வளங்கள், பில்டர்ஸு, மெயினாக பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக டாக்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மெயினாக கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள்,
அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். ரகசியங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒளிந்திருக்கக்கூடிய மாதம், நல்ல அதிர்ஷ்டமான மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். நன்றி, நமச்சிவாயம்.